நீ சென்று வந்தால் உனக்குள் ஏற்படும் அறிவு ஞானமும் கலை ஞானமும் இவ்ஞானங்கள் எனக்குள் விதைக்கும் தங்க தளபதி அவர்களே, நம் கழகத்தின் புகழ் ஒளி சேர்க்கும் பொதுச் செயலாளர் புசியானந்த அண்ணன் அவர்களே, நான் உங்கள் மக்கள் மாணவன் டாக்டர் நிர்மல்குமார் வடசென்னை ராயபுரம் தொகுதியிலிருந்து வந்திருக்கேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் பயணம் நண்பர் அவர் முகநூல் மூலியமா அறிமுகமாகி இந்த அரசியல் பயணத்துல முதல் பேச்சா எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆகியோருக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் பயணம் எழுத்துக்கள் எங்கு பிறக்கிறது, எழுத்துக்கள் எப்படி உருவாகிறது என்பது மிக சிறந்த ஒரு உரையாகும். சில கருத்துக்கள் மூலியமாக நமக்குள் விதைத்து அந்த உரையினை எப்படி தெளிவாக மக்களிடம் செலுத்த வேண்டும் என்பது அரசியல் உலகத்தின் மூலமாக நமக்காக இந்த பயிலகம் பத்தி நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். ஆனா அந்த கம்ப்ளைண்ட்னா சரியான முறையிலே இன்னமும் இந்த ஆட்சி நிறைவேற்றப்படவில்லை. நான் கேட்கும் போது போன் பண்ணி கேட்கும் போது சொல்லுவாங்க, இல்ல சார் நாங்க நீங்க ஏன் சார் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, வெயிட் பண்ணுங்க சார், அது உடனே செயல்பாடு நாங்க பாத்துட்டு இருக்கோம் சார் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒழிய இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் மக்களுக்கு தீர்வு அடையவே இல்லை. அதே போல முதலமைச்சர் தனிப்பிரிவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் நான் கேட்கிறேன், நம்ம மக்கள் இருக்காங்க, யாராவது இது வரைக்கும் மனு கொடுத்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாரும் கொடுத்தது இல்ல. ஏன்னா கிடையாது. ஏன் கொடுத்த பிறகும் அதுல கிடைக்கிற காய்ச்சல் இருக்கு பாருங்க, போன் பண்ணி கேட்போம், நீங்க எதுக்கு சார் மக்கள் இது முதலமைச்சர் எதுக்கு சார் நீங்க மனு கொடுத்தீங்க, நீங்க எதுக்கு சார் நீங்க இது பண்ணீங்க, நீங்க என்ன கேட்க வேண்டியது சார் கேட்கறாங்க. ஆனா முதலமைச்சர் தான் சார் நீங்கள் கிடைக்கும் மனுக்களை எங்களிடம் பெற்றுக்கொள்ளுது, நாங்க பெற்றுக்கொள்ளுது அப்ப நாங்க தீர்வடையும் என்று சொல்றாங்க. ஆனா கொடுத்த அப்புறம் எந்த மக்களுக்கும் தீர்வே கிடைக்கல. அப்ப எப்படி மக்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு கொடுப்பாங்க? சோ ஒவ்வொரு செயற்திட்டமும் ஒவ்வொரு புள்ளி விவரத்துல அந்த அளவுக்கு பண்ணதே கிடையாது இந்த அரசாங்கம். பெண்களுக்கான எந்த ஒரு நிதி நிலைமை திட்டங்களும் கொடுக்கல. இது மத்திய அரசு திட்டங்கள் கொண்டு வராங்க, வீடு திட்டங்கள், அதே மாதிரி அம்பேத்கர் திட்டம், நமது அம்பேத்கர் அவர்களுடைய கலப்பு திருமணம் போல திட்டங்கள் கூட நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு கூட கலெக்டர் ஆபீஸ்ல போய் கேட்பேன், நான் இந்த மாதிரி அம்பேத்கர் ஒரு திட்டத்தில் நம்ம மத்திய அரசு இருக்கு, அது இங்க செயல்படு சார், அது போன ஆட்சியிலே அது முடிச்சிட்டாங்க சார், இப்ப இல்ல சார். ஏன்னா மாநில அரசும் மத்திய அரசுக்கும் இருக்கிற நிலைப்பாடும் சரியில்லை. அப்படி எப்படி மத்திய அரசுல இருந்து மாநில அரசுக்கு செயல்பாடு வரும்? சோ ஒவ்வொரு மக்களுக்கு நடக்கிற ஒரு செயற்திட்டங்களை சரியான முறையில மக்களுக்கு சேரவே இல்லை. அதுல மாநில அரசில் இருக்கிற நிலைப்பாடும் மத்திய அரசில் இருக்கிற நிலைப்பாடும் சரி. அப்படி எப்படி மக்களுக்கான நம்ம சரியான திட்டங்களை கொண்டு போறோம். ஆனா இந்த நிலைமை காப்பீடு திட்டங்கள் ஒன்று இருக்கு, அதே போல தங்கத்து தாலி திட்டங்கள், அதே மாதிரி கலப்பு திருமண திட்டங்கள். நான் ஒரு பெண்ணு நான் பண்ணிருக்கேன். எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். குழந்தையா பிறந்து வளர்ந்து கல்யாணம் ஆகி அதன் பிறகு பாத்தீங்கன்னா கலப்பு திருமணத்துக்கு கல்யாணம் பண்ணி ஒரு மனு கொடுக்குறாங்க, இது மாதிரி நான் கலப்பு திருமணம் பண்ணிருக்கோம், இது மாதிரி நான் எங்களுக்கு உங்களுக்கு உதவி திட்டம் வேணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கேட்கறாங்க பாருங்க கேள்வி, கீழே இருந்து மேல வரைக்கும் திரும்ப சொல்றான், திரும்ப ஆதார் கார்டு பேரை மாத்துங்க, திரும்ப வாரிசு சான்றிதழ் எடுங்க, இருப்பிட சான்றிதழ் எழுதுங்க, அதுக்கப்புறம் போயிட்டு எம்எல்ஏ பார்த்து சீன் சைன் ஆயிடுவாங்க. இவ்வளவு ப்ரொசீஜர் பண்றதுக்கே ஒரு 3 மாசம் ஆயிடுது. அதுக்குள்ள இங்க ஆட்சி மாற்றங்கள் வருது, ஆட்சி நிலைப்பாடுகள் மாறுது, திரும்ப புது ஆட்சி வருது. அப்படி இருக்கும்போது எப்படி பெண்களுக்கு கலப்பு திருமணத்துக்கு உதவி கிடைக்கும்? கிடைக்காது. இதை நான் ஒரு பெண்ணை பண்ணேன், பட் இதே கிடைக்கல. கடைசியா பார்த்தா அந்த பெண் என்ன பண்ணாங்க, நேரம் இது வேணாம் தம்பி, எந்த ஒரு விஷயத்துக்கு இந்த அரசாங்கம் ஒரு தீர்வை அடையாத விஷயமாக தான் இருக்குது. அப்பா என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா, உங்க மக்களே எங்க பகுதியில காணப்பா. ஆனா நம்ம தளபதி சொல்லி இருக்கிறது, எங்க நல்லது நடந்தாலும் எங்க பசங்க பண்ணிருப்பாங்க. அது போலதான் இன்னமும் அந்த தளபதி அவர் சொல்லும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை நம்ம செயல்பட்டு இருக்கோம். அதே மாதிரி பெண்களுக்கு நான் நிறைய இடத்துல நம்பர் இதுதான் நம்மளுக்கு, அதுதான் நம்ம துண்டு, நம்மளுடைய தளபதி சொன்ன வாக்கு இன்னைக்கு அது நிறைவேறுது. இது போலதான் நம்மளுடைய கட்சிகள் இருக்கிற நிர்வாகிகள், எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா எந்த கட்சியா இருந்தாலும் அவர்கள் பயப்படுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அதே போன்று
சரியான நேரத்தில் சரியான இடத்தில் மக்களுக்கான சேவையும் நம்ம வந்து செஞ்சு நம்ம தளபதி அவர்களை வந்து 2020, 25, 26ல வந்து அவர் முதலமைச்சரா வந்து நம்ம கொண்டு வரணும், தமிழ்நாட்டுல கொண்டு வரணும். ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு பகுதியிலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்ம இந்தியா முழுக்க நம்மளோட தளபதி தமிழக வெற்றி கழகம் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம போட்ட ஒரு இதுக்கே வந்து மலேசியா, லண்டன், துபாய்னு போயிட்டு இருக்கு. இன்னும் தளபதி வெளியே வந்துட்டாரு, உலகம் சுற்றும் வாணிபனாதான் அவர் நம்மளுக்கு தெரிவாரு. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல